அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 57வது பாடல். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன்றன் மெய்யருளே. மீண்டும் பாடல். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன்றன் மெய்யருளே. ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு, ஐயன் சிவபெருமான் இரு கையளவு தானியத்தை கொடுத்து அறத்தை வளர்த்துவிடு என்று கூறுகிறார். 32 அறங்களையும் அம்பாள் வளர்த்தாள். அது காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, நெல்லையப்பர், காந்திமதி, இன்னும் பல ஸ்தல புராணங்களில் அந்த வரலாறு நமக்கு கிடைக்கிறது. தர்ம சம்வர்தினியாகவும் தர்மத்தை வளர்ப்பவர்களாகவும் அம்பாள் இருக்கிறாள் திருவையாற்றில். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும், அண்டமெல்லாம் உய்வதன் பொருட்டு அறம் செய்கிறாள். அவளுக்கு அறம் செய்தாவது ஒன்றுமில்லை, ஆனால் அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை. இது தமிழ் பாமாலை, பசும் தமிழ் பாமாலை என்று சொல்கிறார். பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் கலந்து ஒருவரை புகழ்ந்து பணத்திற்காகவோ அல்லது பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ புகழ்ந்து பாடுகிறார் என்றால் அதில் பொய்யும் மெய்யும் கலந்திருக்கும். பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே, இது உன்னுடைய மெய்யருளா என்று வியப்பதாக அவர் பாடுகிறார். இது அம்பாளுடைய எளிவந்த தன்மையை காட்டுகிறது. வாக்குமாய் நிற்பவள் அவளே. ஒருவர் புகழ்ந்து பாடுகிறார் என்றால் அந்த வாக்கில் இருப்பவள் அவளே. செய்ய பசுந்தமிழ் பாமாலை என்பது செய்ய என்றால் சிவப்பு நிறம், பசுந்தமிழ் என்பது பச்சை நிறம், இதனை கலந்த தமிழ் பாமாலை, அதாவது பலவிதமான பாமாலை என்று பொருள் கொள்ளலாம். மீண்டும் பாடல். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே என்று கேட்பதாக இந்த பாடல் உள்ளது. ஆண்டவன் அருள்.